தனுஷுக்கு போட்டியா டைரக்ஷன்ல இருங்கும் எஸ்டிஆர். ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஹீரோ அப்படின்னா எஸ்டிஆர் தான். அது வந்து நமக்கு கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருந்தாலும் அதுதான் உண்மை. கிட்டத்தட்ட மினி கமல் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்டிஆர். அவர் பேசுறது தக் லைஃபா பேசுறதுல இருந்து எல்லாத்துக்கும். பட் அவருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம்ன்றதை விட ஒரு ரெகக்னேஷன் இன்னும் கிடைச்சிச்சானா, ஏதாவது ஒரு படமாவது ரிலீஸ் ஆகுமா எஸ்டிஆரோடது அப்படின்றதான் இப்போ ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி லாஸ்ட் 5 இயர்ஸில் சிம்பு சாரோட படங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, வெந்து தெரிந்தது காடு வந்து பக்காவான ஒரு படம். இப்ப கரெக்டா வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அரசன் 2026 ரிலீஸ் ஆகுமா? சிம்பு சாருக்கு வந்து இன்னொரு ஆசை இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த கேப்ல வந்து ஒரு படத்தை. வெல்கம் டு குமுதம் டாக்ஸ். வணக்கம் திவ்யா. வணக்கம் யோகி. இன்னைக்கு குமுதம் டிஸ்கஷன்ல எஸ்டிஆர் பத்தி தான் பேச போறோம். ஸோ அவரை பத்தி தெரிஞ்ச தகவல்களும் இனிமேல் வரப்போற தகவல்களையும் நம்ம பார்க்க போறோம். முதல்ல எஸ்டிஆர் உடைய அடுத்த படம் அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் நமக்காக காத்திருக்கு. ஆனா இந்த ஒரு 5 வருஷத்துல பார்த்தோம்னா அவருடைய எந்த படங்கள் ஹிட் ஆச்சு, பட் ரொம்ப ஹிட் ஆச்சா அப்படின்னு பார்த்தா மாநாடு தான் கடைசி ஹிட். ரொம்ப 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 ஹிட் அப்படின்னா அதுதான். பட் அடுத்த ஒரு 2 வருஷத்துல அவருடைய படங்களுக்காக எல்லாரும் காத்திருக்கோம் தான். ஆனா 2026 எஸ்டிஆருடைய படம் ரிலீஸ் ஆகுமா? ஏதாவது ஒரு படமாவது ரிலீஸ் ஆகுமா எஸ்டிஆரோடது அப்படின்றதான் இப்போ ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் 5 இயர்ஸ்ல சிம்பு சாரோட படங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, வெந்து தணிந்தது காடு, 10 தலை, தக் லைஃப், இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சிருந்தாரு. பட் இந்த படங்களா வெற்றி அடைஞ்சது அப்படின்னு கேட்டா ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. ஆனா அவரோட கேரக்டர்ஸ் வந்து நின்று பேசுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அவருக்கு அது வின்னா வந்து பார்க்க முடியுமா, ஒரு ஆக்டருக்கு அது ஒரு விக்டரியா பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு எல்லாருக்குமே என்னடா இது சிம்பு சார் படங்கள் எதுவுமே வந்து அவருக்கு கை கொடுக்கலையே லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா அப்படின்னு இருக்குது. வெந்து தெரிந்தது காடு வந்து பக்காவான ஒரு படம். ஸோ அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, எல்லை முத்து நீ தாம்பல ஆளு அப்படின்னு சொல்லும் போது எஸ்டிஆருக்கு ஒரு பிஜிஎம் போட்டு பண்ணுவாரு பாத்தீங்களா ஏஆர் ரஹ்மான். ஸோ அந்த இதெல்லாம் மறக்கவே முடியாது. ஏன்னா அவருடைய கேரக்டராகவும் அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா சின்ன பையனா வந்து ஆரம்பிச்சு அப்படியே போக டான் ஆகுறது அப்படின்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அதுவும் ரொம்ப ரொம்ப கமர்ஷியலா வந்து போகல. பட் ரொம்ப பிடிச்ச படமான வரிசையில இருக்கு. பட் அந்த மாதிரி போகல. 10 தலையும் அதே மாதிரி தான். எஸ்டிஆர் முழுக்க இருப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தா எஸ்டிஆர் லுக் இருக்கும். பட் எஸ்டிஆர் வந்து மெயினா ரொம்ப அதிகமான ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்காது. ஸோ அவரோட இன்னும் நிறைய விஷயங்கள் படிதான் நல்லா இருந்திருக்குமே எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி தான் இப்ப கரெக்டா வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அரசன். தக் லைஃப்ல அவ்வளோ எதிர்பார்த்தோம் எல்லாருமே. அவருடைய கேரக்டர் நின்று பேசிச்சு. பட் அந்த படமும் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா வந்து கமர்ஷியல் ரீதியா மக்களுக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காதனால கொஞ்சம் பொறுத்து இருப்போம்ப்பா அப்படின்னு சொல்லி தான் அரசன் 2026 ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கு. வெற்றிமாறன் சார் ஒரு படத்தை வந்து ஷூட் போயிட்டாரு அப்படின்னா அவர் டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிருவாரு. ஏன்னா படம் வந்து டக்கு டக்குன்னு வந்து ப்ரொமோட் பண்றதுக்கான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குன்றதுதான் காரணம். ஆனா அடுத்து காட் ஆஃப் லவ் இருக்கு, அஸ்வத் மாரிமுத்து கூட ஒரு படம், தேசிங் பெரியசாமி அவரோட ஒரு படம், அப்புறம் பார்க்கிங் படம் டைரக்டரோட ஒரு படம் அப்படின்னு லைனா சிம்பு சார் கிட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஆனா இதுல என்னன்னா அரசன் படத்தோட ஷூட்டிங் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அது முடிஞ்சு அந்த ப்ராசஸ் எல்லாம் போய் ஒருவேளை இந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஹைப் தான், அது வேற லெவல் ஒரு இதுவா இருக்கும். ஆனா இந்த மாதிரி படங்கள் இருக்குல்ல அடுத்தடுத்த டைரக்டர்ஸ் கூட அதெல்லாம் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகல. ஸோ வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி அந்த ப்ராசஸ் எல்லாம் போய் அந்த படம் ரிலீஸ் ஆகிற டேட்ஸே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு லாங் டைம் எடுக்க போகுது அப்படின்றது தான் உண்மை. பொதுவா ஒரு டைரக்டரோடைய வீடியோஸ் அவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்ப அதிகமா இருக்கும்னா ரஜினி சார், விஜய் சார், அஜித் சார், ஸோ கமல் சார், இவங்கள வந்து ஒரு டைரக்டர் வந்து இயக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து அதிகமாக வைரல் ஆவாங்க சோசியல் மீடியாவில். அவங்க ஏதாவது ஒரு படம் பார்க்க போனாங்கன்னா இந்த மாதிரி விஜய் சாருடைய டைரக்டர் வந்து வந்திருக்காரு, படம் பார்க்க வந்திருக்காரு, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சிபி சக்கரவர்த்தி இப்போ ஹைப்ல இருக்கிறது காரணமும் தலைவர் 170 தான். அந்த வரிசையில தேசிங்க பெரியசாமி கண்ணும் கண்ணும் கொள்ளையெடுத்தால் படம் கொடுத்தவர். இவரு எப்பெல்லாம் வந்து நான் எனக்கு தெரிஞ்சு ஜெயிலர் படம் ஒவ்வொரு படத்துக்கும் இவர் தான் வந்திருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மலா அவரோட வீடியோ போட்டாலே எல்லாருமே வந்து மக்கள் அவ்வளோ இவர் தான்ப்பா எஸ்டிஆரோட அடுத்த படம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவா போச்சு. பட் அந்த படத்தோட இது வந்து அப்படியே டக்குன்னு சட்டிலா குறைஞ்சுதான் அரசனோட ஹைப் இப்போ வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்பனா அதுக்கான ஒர்க் வந்து அடுத்தது இனிமேல் தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ எஸ்டிஆர் சொன்ன மாதிரி இந்த தடவை வரும்போது உக்கிரத்துல வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அவரோட கிட்டத்தட்ட நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான்.
40 வருஷமா தமிழ் சினிமால நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ. அதுவும் 2 இல்லாம ரொம்ப வயசுல இருந்து ஆ. நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஹீரோ அப்படின்னா எஸ்டிஆர் தான். அது வந்து நமக்கு கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருந்தாலும் அதுதான் உண்மை. ஏன்னா கமல் சார கிட்டத்தட்ட மினி கமல் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்டிஆர். அவர் பேசுறது தக் லைஃபா பேசுறதுல இருந்து எல்லாத்துக்கும். பட் அவருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம்ன்றத விட ஒரு ரெகக்னேஷன் இன்னும் கிடைச்சிச்சானா இல்ல. அதுதான் உண்மை. ஏன்னா இப்போ வர சின்ன சின்ன நடிகர்களுடைய படங்கள் எல்லாமே குரோர்ஸ்ல கலெக்ட் ஆகுது. மக்கள்கிட்ட இப்ப சிறை மாதிரியான ஒரு படம். இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் கொடுக்குதுல்ல. அந்த மாதிரி எஸ்டிஆர் மறுபடியும் எப்படி எங்களுக்கு கனெக்ஷன் கொடுப்பாரு? வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். அது மாநாடுக்கு அப்புறம் எதுவுமே நடக்கல. அதனாலதான் இப்ப எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் வந்து இந்த மாதிரி படங்கள் இவ்ளோ படங்கள் நடிக்கிறதுக்காக அவர் லைனப்ல வச்சு அது வந்து எஸ். ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுமா அந்த படங்கள் வருமா அப்படின்றப்ப சிம்பு சாருக்கு வந்து இன்னொரு ஆசை இருக்கும். என்ன அப்படின்னா இந்த கேப்ல வந்து ஒரு படத்தை டிரெக்ட் பண்ணணும் அப்படின்றது சிம்பு சார் வந்து ஒரு தாட் வச்சிருக்காரு. ஸோ இந்த படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கப்பயே அந்த படத்தோட ஒர்க்கையும் அவர் வந்து சைட் பை சைட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்றாங்க. கன்ஃபார்மா அவருக்கு அந்த ஸ்டஃப் இருக்கும். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து தமிழ் சினிமாவை அப்படியே கூடயே வளர்ந்துருக்கிறவர். அவங்க அப்பா கூட பார்த்திருப்பாரு. அப்புறம் ஒவ்வொரு டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது பார்த்திருப்பாரு. அவரு ஒர்க் பண்ண எல்லா டேரக்டர்ஸும் நீங்க லெஜெண்ட் தான். ஸோ அவங்கள தான் டைரக்ஷன் பேஸ்டான நான் பார்க்கும்போது ஆமால ஜிவிஎம்லாம் சொல்லவா வேணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குல்ல. அவர் கன்ஃபார்ம் படம்னா நல்லா தான் இருக்கும். இப்போ என்னன்னா எல்லாரும் என்ன எப்பயும் வந்து தனுஷ் சார் எஸ்டிஆர் தானே பேசுவாங்க. இப்போ என்ன பேசுறாங்க அப்படின்னா தனுஷ் சார் வந்து டைரக்ஷன்ல முழு மூச்சா இருக்கனாலதான் நீங்க இந்த க்ளூ வந்து கொடுக்குறீங்களா, இன்னும் வந்து நீங்க வந்து தனுஷ் சாரை போட்டியா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அது ரொம்ப ஃபேன்ஸ் மத்தியில வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னா தனுஷுக்கு எதிரா வேணாம், தனுஷுக்கு போட்டியா டைரக்ஷன்ல இருங்கும் எஸ்டிஆர் அப்படின்னு கூட போடலாம்ல. கண்டிப்பா. ஏன்னா சிம்பு சாரோட டைரக்ஷன்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஹைப்புமே கிரியேட் ஆகும். இப்போ என்ன அப்படின்னா சாரோட பர்த்டே வர போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து இப்பதான் எங்களுக்கு நியூ இயர் அப்படின்ற மாதிரிலாம் இன்னும் பல டெம்ப்ளேட்ஸை வந்து எஸ்டிஆர் சார் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க சோஷியல் மீடியால. அவருக்கு இருக்க அந்த கிரேஸ் குறையவே இல்லப்பா அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ டைரக்ஷன்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த நடிகருக்கும் ஒருத்தவங்க வந்து ஃபேனா இருந்தாலும் அவங்ககிட்ட போயிட்டு எஸ்டிஆர் பிடிக்குமா, ஏங்க அவரை பிடிக்காம எப்படிங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார், விஜய் சார் அவங்களாம் ஒரு போஸ்ட் போட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவ்வளோ லைக்ஸ் வரும். அதே மாதிரி எஸ்டிஆர் ஒரு போஸ்ட் போட்டாருன்னா அது எல்லாரும் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, பறக்க விடுறாங்க. நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா அவர் ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா தான் இருக்காரு. ஏன்னா அவரோட கம்பேக் வீடியோஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வேற லெவல் கூஸ் பம்ஸா இருந்தது. ஸோ இந்த மாதிரி படங்கள் லைனப்ல இருக்கும் போது கொஞ்சம் ஃபாஸ்டன் பண்ணி ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து ட்ரீட் கொடுத்தாங்கன்னா சிம்பு சாரோட ஃபேன்ஸ்லாம் பயங்கர ஹாப்பி ஆவாங்க அப்படின்றது தான். நான் வரேன் அப்படின்ற மாதிரி மாசா டயலாக் சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கு 2026 மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டுக்கு எஸ்டிஆர் இல்லை சினிமா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து எஸ்டிஆர் படம்னாலே போயிடுவாங்க. ஸோ கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும் எந்த அளவுக்கு அரசன் 2026 ரிலீஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஒருவேளை சர்ப்ரைஸ் அதை கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி திவ்யா. நன்றி.